எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த நோட் பேடில் ஓப்பன் பண்ணி நம்ம சேவ் பண்ணலாம். இதில் என்ன யூஸ்னா, இது எங்கே வேணாலும் ஓப்பன் ஆகும், ஈஸியாக ஆக்சஸ் ஆகும். எம்எஸ் வேர்டு இல்லாத ஒரு சிஸ்டத்தில் கூட நம்ம அது ஓப்பன் பண்ணலாம், ஃபோனில் ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இருக்கும் சின்ன இன்ஃபர்மேஷனுக்கு. இதில் வந்து ஒரே பேஜ் தான் இருக்கும். இதில் வந்து லைனும் காலம் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. லைனும் காலம் எங்கே இருக்குன்னா, கார்னரில் ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ லைன் டூ காலம் 1 அப்படின்னு சொல்லி கீழே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது எதுக்குன்னா, இந்த டாஸ் பார்க்கு மேலே இருக்கிறதா லைன் ஸ்டேட்டஸ் பார்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதில் நான் வந்து இப்போ சாய்கீத்துன்னு இருக்கு, சாய்கீத் அகாடமின்னு மாற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாய்கீத் இருக்கான்னு சர்ச் பண்ணணும். அதுக்காக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஃபைண்டுன்னு கொடுத்தா நம்மளுக்கு என்ன ஆகும், சாய்கீத்து எங்கே இருக்கோ அதை சர்ச் பண்ணி காட்டும். இப்போ இதே வார்த்தையை நான் நிறைய டைம் காப்பி பேஸ்ட் பண்ணலாம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் படிச்சுட்டு வர சொல்லியிருப்பேன். ஸோ காப்பிக்கு Ctrl+C, பேஸ்ட்டுக்கு Ctrl+V. ஸோ இது எவ்வளோ டைம் வேணாலும் நான் என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு வேர்டை காப்பி பண்ணுற வரைக்கும் இதை நம்ம என்ன பண்ணலாம்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எவ்வளோ வேர்டு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா அதை நம்ம சர்ச் பண்ணி அதில் நம்ம ஃபைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த அப் டவுன் டைரக்ஷன் பார்க்கணும். கர்சர் கீழே இருந்துச்சுன்னா அப்பில் வச்சுட்டு நம்ம சர்ச் பண்ணணும். இப்போ 1 2 3 4 5 6 6 பிளேஸில் நம்மளுக்கு இந்த சாய்கீத் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஷோ பண்ணி காட்டுது. இதுலேயே பாருங்க மேட்ச் கேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படின்னா கேபிட்டல் இருந்தால் கேபிட்டல் இருக்கிறது சர்ச் பண்ணும், ஸ்மால் இருந்தால் ஸ்மால் இருக்கிறது சர்ச் பண்ணும். பட் நம்மளுக்கு இதில் எல்லாமே ஸ்மால் லெட்டர் சாய்கீத் தான் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ கேபிட்டல் லெட்டரில் நான் கேப்ஸ் லாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் சாய்கீத் அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சர்ச் பாக்ஸ் போகிறேன், அதாவது ஃபைண்ட் போகிறேன். இப்போ நான் சர்ச் பண்ணுற மேட்ச் கேஸை டிக் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், எடுத்தோன்னே அந்த கேபிட்டல் லெட்டர் வந்து செலக்ட் ஆகிருக்காது. டைரெக்டாக என்ன ஆயிருக்கும், அதுக்கு மேலே இருக்கிற அந்த சாய்கீத் மட்டும்தான் நம்மளுக்கு செலக்ட் ஆகும். ஸோ மேட்ச் கேஸ் அப்படிங்கிறது அப்பர் கேஸ் லோயர் கேஸ்ன்னு அர்த்தம். ஸோ அப்பர் கேஸாக இருந்தால் அப்பர் கேஸ் இது மட்டும் தான் செலக்ட் பண்ணி காட்டும், லோயராக இருந்தால் லோயர் தான் செலக்ட் பண்ணி காட்டும். ஓகே, இப்போ இந்த ஃபைண்ட் வாட்டில் நான் கேபிட்டல் லெட்டர் சாய்கீத்தை டைப் பண்ணுறேன். SAIGETH. இப்போ நான் டவுன் கொடுத்து சர்ச் பண்ணுறேன். பாருங்கள், டைரெக்டாக கீழே இருக்கிற எதையுமே சர்ச் பண்ணாது, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இது எத்தனை டைம் அடிச்சிருக்கோம், 6 டைம் நம்ம ஸ்மால் லெட்டர் அடிச்சிருக்கோம், ஒரே ஒரு கேபிட்டல் லெட்டர் வச்சிருக்கோம். ஸோ அப்போ டைரெக்டாக அந்த கேபிட்டல் லெட்டருக்கு அந்த கர்சர் மூவ் ஆகி போயிடும். பாருங்க, டவுன் கொடுத்துட்டு சர்ச் பண்ணி பாருங்க, அதுவே இல்லைன்னு சொல்லி காட்டுது. இந்த மேட்ச் கேஸ் எடுத்து விட்டுட்டு cannot find சாய்கீத், ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு பாருங்க, ஸ்பெல்லிங் தப்பா இருக்கா, GEETH. பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்மளுக்கு எங்கே போயிடுச்சு, அந்த 7th சாய்கீத்து போயிடுச்சு. இப்போ அந்த ஸ்மால் லெட்டர் எதுவுமே சர்ச் பண்ணி காட்டாது. நீங்கள் அப் கொடுத்து சர்ச் பண்ணாலும் அது கேனாட் ஃபைண்டுன்னு தான் வரும், வரல இல்லையா? ஸோ டவுன் கொடுத்து சர்ச் பண்ணாலும் அதில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதனால அது வேறு இடத்துல போகாது, அந்த இடம் மட்டும் நம்மளுக்கு சர்ச் பண்ணி காட்டுது. ஸோ இந்த மேட்ச் கேஸை டிக் எடுத்து விட்டுட்டீங்க. இப்போ அப்வேர்டு கொடுங்க. இப்போ பாருங்க, எல்லாமே செலக்ட் ஆகுதா? நீங்கள் டவுன் கொடுத்தாலும் இது லைனாக அப்படியே செலக்ட் பண்ணிகிட்டே வரும். கிளியராமா? மேட்ச் கேஸுங்கிறது கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டரு ரெண்டுமே நம்மளுக்கு காமனாக செலக்ட் பண்ண சொன்னால் இந்த டிக் இருக்கக்கூடாது. பட் எனக்கு கேபிட்டல் இருக்கிறது மட்டும் காட்டு, இல்லைன்னா ஸ்மால் இருக்கிறது மட்டும் காட்டு அப்படின்னா இந்த மேட்ச் கேஸுங்கிறது டிக் பண்ணி விடணும். இந்த 2 ஆப்ஷன் தான். இந்த கூகுள் குரோம்லலாம் போய் சர்ச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த வேர்டை நோட் பேடில் நான் ஜஸ்ட் டைப் பண்ணி அந்த வேர்டு எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணுறோம். இப்போ சர்ச் பண்ணதுக்கப்புறம் அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு போகும். இதுலேயும் அதே மேட்ச் கேஸ் இருக்கு. ஸோ இதில் சாய்கீத் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் சாய்கீத் அகாடமின்னு நான் கொடுக்குறேன். ஒவ்வொன்றா ரீப்ளேஸ் பண்ணுமானா நம்ம ஒவ்வொன்றா ஃபைண்டு கொடுத்துட்டு இப்போ இது மாற்றணும் அப்படின்னா ஃபைண்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னா மறுபடியும் ஃபைன் நெக்ஸ்ட் போயிடுங்க. அந்த இடத்துல சேஞ்ச் பண்ண வேண்டாம்னு சொன்னால் ஃபைன் நெக்ஸ்ட் போயிடணும். எனக்கு இந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறத மட்டும் சேஞ்ச் பண்ண சொன்னால் அங்கே மட்டும் சேஞ்ச் ஆகும்.
மறுபடியும் அதை லாஸ்ட் ஒன் சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னா வேண்டாம்னா மறுபடியும் ஃபைன் நெக்ஸ்ட் போயிடும். அப்போ அதுக்குள்ளார அடுத்தடுத்து சர்ச் பண்ணிட்டே இருக்கும். உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் கொடுக்கலாம். ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா அந்த ஹோல் பேஜ்லேயும் இருக்கிறதுமே என்ன ஆகும் அப்படின்னா சேமா சாய் கீத் அகாடமி அப்படின்னு சொல்லி மாறும். ஸ்மால் லெட்ரு கேபிட்டல் லெட்ரு எந்த டிஃப்ரென்ஸையுமே எல்லாமே சேஞ்ச் பண்ணும். ஏன் அப்படின்னா இந்த மேட்ச் கேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு டிக் ஆகலை. ஓகேங்களா? இந்த ரேப் அரௌண்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இந்த விண்டோக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் அப்படிங்கிறதுக்காக டிக் பண்ணி வச்சுருப்போம். இந்த டிக் எடுத்து விட்டோம்னா இந்த விண்டோக்கு வெளியே இருக்கிற வேர்டையும் அதை சர்ச் பண்ணும். மேக்ஸிமம் விண்டோக்குள்ளே மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால இது எப்பவுமே டிக்கில் தான் இருக்கும், ரேப் அரௌண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைண்டும் ரீப்ளேஸ். ரீப்ளேஸ்னா சிங்கிள் வேர்டாக மாற்றுறது, மொத்தமாக மாற்றணும்னா ரீப்ளேஸ் ஆல். ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி மாற்றணும்னா அப்போ நம்ம ஃபைண்ட் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபைண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும். இதுக்கு ஷார்ட்கட் கீ F3. நம்ம ஒவ்வொரு டைம் ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம கீபோர்டில் இருக்கிற ஃபங்க்ஷன் கீ F3 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்ததுக்கு போகும். ஸோ அதே மாதிரி கண்ட்ரோல் F கொடுத்தீங்கன்னா ஃபைண்டு டேரெக்டாக இப்போ நான் கண்ட்ரோல் F கொடுக்குறேன், கீபோர்டில் கொடுக்குறேன், அதில் போய் செலக்ட் பண்ணல. பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சா? கண்ட்ரோல் F கொடுத்தா ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் சாய் கீத் அகாடமின்னு சர்ச் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு F3 மட்டும் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுக்கு அந்த கீபோர்டு மூலமாக ஆக்சஸ் ஆகுது பாருங்க. இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஷார்ட்கட் கீ. அப்போ ரீப்ளேஸ்க்கு என்ன ஷார்ட்கட் கீ பாருங்க, கண்ட்ரோல் H இல்லையா? ஸோ நம்ம கண்ட்ரோல் H கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நம்ம உள்ளே போய் மவுஸ் மூலமாக செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், கீபோர்ட் மூலமாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த ஷார்ட்கட் கீ கொடுத்துருப்பாங்க. நோட் பேட் பொறுத்தளவுமே அந்த எடிட்ல இருக்கிற அத்தனை ஷார்ட்கட்டுமே நம்மளுக்கு ஃபிங்கர் டிப்ல இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இந்த எல்லாமே நம்ம மெமரைஸ் பண்ணிட்டு வந்துருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. மெமரைஸ் பண்றதை விட அது திருப்பி திருப்பி நீங்க ஒர்க் பண்ணி பார்த்தீங்கனாலே அது ஈஸியா நம்மளுக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல இது எல்லாமே ஓகே. ஃப்ரீ ஃபைண்ட் ப்ரீவியஸ்ங்கிறது முன்னாடி என்ன நான் ஃபைன் பண்ணேன் அப்படிங்கிறது தான் அது காட்டும். ஃபைண்ட் நெக்ஸ்ட் மாதிரி அது ஃபைண்ட் ப்ரீவியஸ் அவ்வளோதான். இது பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. முதல்ல இங்கே சர்ச் ஆச்சு, அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக சர்ச் பண்ணோம். அதாவது ஹோமு எண்டு மாதிரி. ஸோ இது நம்மளுக்கு ஃபைண்ட் நெக்ஸ்ட் ஃபைண்ட் ப்ரீவியஸ். இந்த சர்ச் வித் பிங் அப்படின்னு இருக்கா, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ பர்டிகுலராக நான் வந்து ஒரு வேர்டு நான் டைப் பண்ணுறேன், என்விரான்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். எனக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தேவை, இது என்னன்னு எனக்கு மீனிங் தேவை. இப்போ நம்மளுக்கு டிக்ஷனரி மாதிரி. அப்போ நெட்டு நம்மளுக்கு அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா இது டைரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த சர்ச் வித் பிங்குன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் இ. இது பிங்குங்கிறது நம்மளுக்கு சர்ச் இன்ஜின். அதாவது கூகுள் குரோமில் போய் நம்ம சர்ச் பண்ணுவோம்ல, ஏதாவது வேர்டு வேணும், ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி அதில் அந்த வேர்டை டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுவோம். சேம் அது இங்கிருந்தே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்ச் வித் பிங்ல கொடுத்தோம் அப்படின்னா அது எங்க போகும், டைரக்டா பிங் அப்படிங்கிற அந்த சர்ச் இன்ஜினுக்கு போயிடும். இப்போ என்விரான்மெண்ட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்கா, என்விரான்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேராகிராஃப் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு விக்கிபீடியாவில் தேணுமா என்ன வேணுமோ அது ரிலேட்டடாக நம்ம இதில் எல்லாமே சர்ச் பண்ணுவோம். ஸோ நோட் பேட்ல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு சர்ச் இன்ஜினை லிங்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா சர்ச் வித் பிங். கிளியராமா? நீங்க என்ன வேர்டு வேணாலும் தேடலாம், ரிலேட்டடான வேர்டா இருக்கணும், நம்ம டிக்ஷனரியில் இருக்கிற வேர்டா இருக்கணும். இப்போ சாகித்ய அகாடமினால நம்மளுக்கு நேமா இருக்கும், நேமுக்கு நம்மளுக்கு சர்ச் பண்ணாது. பர்டிகுலராக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த சர்ச் வித் பிங்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? ஓகே. கோட்டுங்கிறது நம்ம லாஸ்ட்ல நம்ம லைன் நேற்று பார்த்தோம் இல்லையா, எந்த லைன்ல நம்ம இருக்கோமோ வேற லைனுக்கு போகணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னா இங்க ஒன்றுன்னு கொடுத்துட்டு கோட்டு கொடுத்தா அந்த ஒன்றுங்கிறது இடத்துல கர்சர் அங்கே போய் நிற்கும். அது எவ்வளோ லைன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் தான் கோட்டு ஒர்க் ஆகும். இப்போ இந்த பேஜில் நான் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன்னு தெரியல, நான் ஒரு 15 தரேன். இப்போ 15 பேஜ் இல்லை, 9 வரைக்கும் தான் இருக்கு. அதுவே அங்கே காமிச்சிருச்சு பார்த்தீங்களா, லைன் நம்பர் 9 காமிச்சிருக்கு. அப்போ 9 வரைக்கும் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பேஜை யூஸ் பண்ணியிருக்கேன்.
அப்போ அதுக்குள்ள மட்டும்தான் என்னால் சர்ச் பண்ண முடியும். பாருங்க இங்கே வந்து நிற்கிதா. ஸோ இதுதான் 9th லைன். ஸோ அதுக்கு மேலே நம்மளுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஓப்பன் பண்ணிட்டு இப்போ கோட்டு கொடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு எத்தனை லைன் இருக்கு? 16 லைன் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ மொத்தமாக நம்ம இந்த நோட் பேடில் இந்த எடிட் ஆப்ஷன்ஸ் இவ்வளோ. இது நம்மளுக்கு தெரியும். மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணலாம், கட் பண்ணலாம், பேஸ்ட் பண்ணலாம், இல்லை டெலிட் பண்ணலாம். வாட் எவர் இட் இஸ், நீங்கள் மொத்தமாக செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா கண்ட்ரோல்லே. இது நம்ம பெயிண்ட்லேயுமே இந்த ஷார்ட்கட் கீ பார்த்துருப்போம். இந்த டேட் அண்ட் டைம் இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் டைப்பிங் ப்ராக்டிஸ்க்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அட் ப்ரெசென்ட் நம்ம என்ன டேட் அண்ட் டைம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ 1937 டேட்டிங் இருக்கா, இது ஆன் பண்ணி வச்சுட்டு இப்போ நீங்கள் ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த பேராகிராஃப் மறுபடியும் அதே நோட் பேட் ஓப்பன், அந்த எடிட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு டேட் அண்ட் டைம் ஃபிட் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட டைப்பிங் ப்ராக்டிஸ்க்காக. ஓகேவா? ஸோ எடிட் கிளியரா? அண்டுவும் ரீடுவும் இதில் ஒரே ஆப்ஷன் தான். அண்டுனா லாஸ்ட்டாக இருக்கிறது போகும், திருப்பி அதே அண்டு கொடுத்தீங்கன்னா திருப்பி வந்துடும். ஸோ அண்டுனா அண்டு ரீடோ அது ரெண்டுக்குமே நோட் பேடில் பொறுத்தளவு ஒரே ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் செட். கட் காப்பி பேஸ்ட் எல்லாம் நம்ம நேற்றே பார்த்தாச்சு. ஸோ ஒரு வேர்டை கட் பண்ணுவோம், வேற இடத்துல பேஸ்ட் பண்ணோம்னா என்ன பண்ணலாம், இங்க இருந்துட்டு வேற இடத்துல கர்சர் மூவ் பண்ணிட்டு பேஸ்ட்னு கொடுத்தோம் அப்படின்னா அது பேஸ்ட் ஆகிடும். காப்பினா அந்த இடத்துலயும் இருக்கும், செலக்ட் பண்ணிட்டு காப்பின்னு கொடுத்துட்டு வேற இடத்துல வேணும் அப்படின்னா எடிட்ல போயிட்டு பேஸ்ட்னு கொடுக்கணும். ஸோ எடிட்ல ஒவ்வொரு டைமும் போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், நோட் பேட் ஓப்பன் பண்ணாலே இந்த எடிட்ல இருக்கிற எல்லா ஷார்ட்கட் கீயுமே நம்ம மவுஸ் யூஸ் பண்ணாம ஒர்க் பண்ணி பார்க்கணும். கிளியராமா? மற்றபடி இந்த ஃபைல்ல பார்த்தீங்க அப்படின்னா நியூவா ஒரு பேஜ் வேணும்னா நியூவா ஒரு பேஜ் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நியூ பேஜ் எடுக்கும்போது இந்த மாதிரி விண்டோ வருமானா, சேவ் பண்ணல அப்படின்னா இந்த விண்டோ வரும். சரிங்களா? இப்போ நீங்க வெறும் ப்ராக்டிஸ் தான் பண்ணியிருக்கீங்க, அப்போ எனக்கு இது வந்து சேவ் பண்ண வேண்டாம்னா டோன்ட் சேவ் கொடுங்க. இல்லை நான் இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிட்டு இன்னொரு புது ஃபைல் வேணும்னா சேவ் கொடுத்துட்டு அப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக நியூ பேஜ் வந்துடும். சரிங்களா? இப்போ நான் டோன்ட் சேவ் கொடுக்குறேன். இப்போ புதுசாக இன்னொரு பேஜ் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. நியூ விண்டோனா ஆல்ரெடி ஒரு நோட் பேட் இருக்கும், எகெயின் இன்னொரு நோட் பேட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அட் அ டைம்ல 2 நோட் பேடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சேவ் பார்த்துட்டோம். சேவ் அஸ்ங்கிறது ஒரே டாக்குமெண்ட்டை வேற வேற பேர்ல நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நம்ம சேவ் அஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆல்ரெடி அன்னைக்கு ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ பிரியான்னு ஒரு பேர்ல இருந்துச்சு, அதை நம்ம பவித்ரா அப்படின்னு சேவ் அஸ் கொடுத்து மாற்றணும் இல்லையா? ஸோ அப்போ ஒரே டாக்குமெண்ட்டை வேற வேற நேம்ல சேவ் பண்ணிக்கலாம், சேவ் அஸ் யூஸ் பண்ணி. மற்றபடி நம்ம பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த பேஜ் செட்டப் கொடுத்துட்டு நம்ம டைப் பண்ணதை எந்த A4 சைஸ்ல வேணுமா, எந்த ஷீட்ல வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்க செலக்ட் பண்ணிட்டு, போர்ட்ரேட்னா இந்த மாதிரி இருக்கும், லேண்ட்ஸ்கேப்னா அந்த பேப்பரை நம்ம கிடைமட்டமா வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் MS வேர்டில் பொறுத்தா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தெரியும். இதில் இந்த அளவுக்கு தான் இருக்கும். நம்ம வேணும்னா நம்ம பிரிண்ட் கொடுத்தோன்னா பிரிண்ட் ஆகிடும். நம்ம டைப் பண்ணி வச்சு சேவ் பண்ணணும். ஓகேங்களா? சேவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பிரிண்ட் கொடுத்துக்கலாம். எக்ஸிட் கொடுத்தா நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு எல்லாமே ஷார்ட்கட் கீ இருக்கு பாருங்க. ஃபைல் ஓப்பன் பண்ணால் இது அதில் இருக்க அதே ஷார்ட்கட் கீ தான். Ctrl+N, Ctrl+O+S. இது மட்டும் மாறும். சேவஸ் அதில் என்ன ஷார்ட்கட் கீனா F12, அதாவது பெயிண்ட்ல. இதில் வந்து Ctrl+Shift+S மூணுமே அட் அ டைம்ல ப்ரெஸ் பண்ணணும். ஒன்று விட்டு ஒன்று அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு எது கை எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கீபோர்டில் ஒரு அதாவது ஒரு கை வச்சு 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணுங்க, இன்னொரு கை வச்சு ஒரு ஒரு கீயை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஸோ மூணுமே அட் அ டைம்ல ப்ரெஸ் பண்ணணும். பார்த்துட்டு ஃபாண்ட் பார்த்துட்டோம். இதில் வேர்ட் ரேப் அப்படிங்கிறது இந்த விண்டோ விட்டு வெளியே டைப் ஆகி போயிட்டே இருக்கும். நான் என்ட்ரு கொடுக்குற வரைக்கும் என்ன ஆகாது அப்படின்னா, இது கொடுக்குறேன் பாருங்க, ஒரு லைன் அப்படியே போயிட்டே இருக்கு. கீழே மட்டும் பாருங்க, இந்த ஸ்டேட்டஸ் பாருக்கு மேல இப்படி மூவ் பண்ணி பார்த்துக்கும், எப்படி இருக்கும். நானா என்ட்ரு கொடுத்தா மட்டும்தான் அது என்ட்ரு ஆகும். மற்றபடி நான் என்ட்ரு கொடுக்கல அப்படின்னா பேஜ் விட்டு வெளியே போகும். இது வந்து HTML அந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். அந்த லிங்க் எல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது அது விண்டோ விட்டு வெளியே போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது பேஸ்ட் ஆகலைன்னா இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
அந்த டிக் எடுத்து விட்டுருணும். இந்த டிக் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது விண்டோக்குள்ள மட்டும்தான் இருக்கும். நீங்க வந்து என்ட்ரு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அது எண்ட் ஆஃப் த லைன் அதுவே என்ன ஆகும் அப்படின்னா கட் ஆயிட்டு அடுத்த லைனுக்கு போயிடும். ஸோ வேர்ட் ரேப்புங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரேப்னா அதுக்குள்ள கட் ஆகுறதா. இது டிக்கு இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல், விண்டோ விட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வெளியே போகும். இந்த டிக் இருந்துச்சு அப்படின்னா விண்டோக்குள்ள மட்டும் இருக்கும். இப்போ இந்த இந்த டிக் இருக்கும்போது இங்க பாருங்க கோ டு வந்து எனேபிளா இருக்காது. ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு என்னதான் அந்த பேஜுக்குள்ள தான் இருக்கும், நம்மளால ஈஸியா சர்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த நோட்பேட் சாஃப்ட்வேர் ஐடென்டிஃபை பண்ணும். எப்போ இது டிக்கு இல்லையோ அப்பதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கோ டு ஆப்ஷனே ஒர்க் ஆகும். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு அவுட் ஆஃப் விண்டோ இருக்கு, என்னால வந்து கர்சர் வச்சு பார்க்க முடியாது, எந்த லைன்னு தெரியாது. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த கோ டு வந்து எனேபிள் ஆகும். அப்போ இது வந்து நம்மளுக்கு எக்ஸாம்ல அந்த கொஸ்டின் கேட்பாங்க. எந்த நோட்பேட்ல எந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து லிங்க்டு அப்படின்னா இந்த வேர்ட் ரேப்பும் கோ டு. டிக் இருந்தா கோ டு ஒர்க் ஆகுமா? ஆகாது. ஓகேங்களா? டிக் இல்லைன்னா மட்டும்தான் அது work ஆகும். இது ஜூம் பண்ணுவோம். நம்ம இதுக்கு பாருங்க கண்ட்ரோல் பிளஸ் கண்ட்ரோல் மைனஸ் இதுலயும் ஷார்ட்கட் கீ இருக்கு. அந்த பேஜ் வந்து நீங்க ஜூம் பண்ணீங்க அப்படின்னா லெட்டர் அப்படியே ஜூம் ஆகும். ஜூம் அவுட் பண்ணலாம். சிம்பிள் தான், மைனஸ் சிம்பிள் தான் இது. கண்ட்ரோல் மைனஸ் மைனஸ். அந்த கீபோர்ட்ல நான் அந்த கீபோர்டு ஓபன் பண்ணி காமிச்சு இல்லைங்களா, நம்பர் லாக் அப்படிங்கிற ஒரு செக்ஷன், அதுல நம்மளுக்கு பிளஸ் மைனஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணிட்டு இந்த மினிமைஸ் மேக்ஸிமைஸ் பண்ணலாம். ஜூம் இன் ஜூம் அவுட். ஜூம் இன்னா பிளஸ், ஜூம் அவுட்னா மைனஸ். இது ஸ்டேட்டஸ் பார், இதில் டிக்ல இருக்கு. லைன் 1 காலம் 1ல நம்ம கர்சர் இருக்கிறதுனால அது காட்டும். இது ஸ்டேட்டஸ் பார் வேண்டாம்னு நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். டைரக்டா அங்க நம்மளுக்கு அந்த லாஸ்ட் லைனே தெரியாது, ஃபுல் விண்டோவா தெரியும். பட் ஸ்டேட்டஸ் பார் டிக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு கீழே அந்த பார் தெரியும். கிளியராமா? இது வந்து நம்மளுக்கு அபவுட் நோட் பேட்னா என்ன அப்படின்னது நம்ம ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி இதில் காட்டும். ஸோ இதில் எதுவும் இல்லை, இந்த இந்த ஆப்ஷன்ஸும் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்குற மாதிரி இல்லை. ஸோ ஒர்க் பண்ணுறது வந்து வெறும் எடிட் டு ஃபைலும் மட்டும்தான். இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது தான். இந்த ஃபாண்ட்ல ஜஸ்ட் நம்ம ஒன்ஸ் நம்ம ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றிட்டோம்னா அதே ஃபாண்ட் ஸ்டைலில் தான் நம்ம ரெகுலராகவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? இடையிலலாம் பிட்வீனில் ஏதாச்சும் மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. நீங்கள் இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு மாற்றுறேன் அப்படின்ட்டு உள்ளே போனால் கூட என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஹோல் பேஜும் தான் நம்மளுக்கு மாறும். ஆமாம் தானே? இப்போ இது ஒன்று மட்டும் மாறல, ஹோல் பேஜுமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். ஓகேவாம்மா? ஸோ இப்போ இதை சேவ் பண்ணுமா? இது வெறும் ப்ராக்டிஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சேவ் பண்ணுமா? இல்லை. டோன்ட் சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டோன்ட் சேவ் கொடுத்து நீங்கள் எவ்வளோ வேணால் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் ஃபுல் கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம். இப்போ நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த எக்ஸசைஸ் எல்லாம் என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் 1 இல்லைன்னா ப்ராக்டிஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோல்டர் உங்கள் சிஸ்டத்தில் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும். பெயிண்ட்னா பெயிண்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 பிக்சர்ஸ் ஆகுது நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கணும். நானே ஒரு 6 பிக்சர்ஸ் அனுப்பிச்சிருப்பேன். நீங்களே ஒரு கிரியேட்டிவிட்டியாக ஒரு 4 பிக்சர் அந்த மாதிரி ஆட் பண்ணி ஒரு 10 பிக்சர்ஸ் ஆகுது நம்ம ட்ரா பண்ணி பார்த்தாதான் நம்மளுக்கு மவுஸும் கீபோர்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. வெறும் நீங்கள் இந்த கீபோர்டில் இருக்கிற அந்த மவுஸ் அது இந்த கீபோர்டு மட்டும் நீங்கள் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன்னா நம்ம ஒர்க்கிங் நேச்சரில் போகும்போது மேக்ஸிமம் இந்த மவுஸு கீபோர்டு நம்மளுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும். இந்த லேப்டாப்பில் இருக்கிற கீபோர்ட் மவுஸ் ப்ராக்டிஸ் வந்து நம்மளுக்கு பத்தாது. சரிங்களா? ஸோ அதனால அது இல்லாமல் நீங்கள் லேப்டாப்பில் இருக்கிற கீபோர்டு வந்து டைப்பிங்காக நம்ம வந்து டைப்பிங் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணும்போது நிறைய டைப் பண்ணுவோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கீஸ் எல்லாம் உள்ளே போகும், அதில் ஃபால்ஸ் வரும். அதனால ஒரு 250 ரூபா 300 ரூபா மேக்ஸிமம் ஒரு 400க்குள்ளே தான் இருக்கும். ஆன்லைனில் ஆஃபர் வரும்போது நீங்கள் அது ஆஃபர் இருக்கோ இல்லையோ ஆனால் வாங்கி வச்சிருங்க. நான் எந்த வேர்டை செலக்ட் பண்ணுறனோ அதுக்கு தான் நம்மளால எல்லா ஆப்ஷன்ஸையுமே அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ட்ரீம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன்னா இந்த ட்ரீமை நான் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு எடிட்ல இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே நம்மளுக்கு ஒர்க் ஆகும்.
ஸோ நான் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணிட்டு தான் இந்த ஆப்ஷன்ஸ்க்கெல்லாம் போகணும். செலக்ட் பண்ணாமல் உள்ளே போனால் அந்த சிஸ்டத்துக்கு தெரியாது நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. ஓகேவா? ஸோ அதனால் மேக்ஸிமம் நான் ஏதாவது ஒர்க் இந்த மாதிரி எக்ஸசைஸில் எது வரல ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றும் நீங்கள் ஒரு ஆப்ஷனை உங்களுக்கு நீங்களே கொஸ்டின் கேட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.